நாள் ஒரு அழகு பெறும் நெல்லை நகர் கந்தன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நாள் ஒரு கோலத்தில் வந்து நலம் தரும் அருள் அளிக்கின்றார். வரலாற்று சிறப்பும் உலக பிரசித்தமும் பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தில் 22ஆம் நாளான இன்று மாம்பழ திருவிழாவாகும். சிவபூமி என சிறப்பிக்கப்படும் ஈழநாட்டிலே சிவனுக்கு அடுத்து தமிழர்களின் கடவுளான முருகப்பெருமான் முக்கிய இடத்தை வகிக்கின்றார். முருக திருத்தலங்கள் நிறைந்த ஈழத்தின் வடபுலத்தில் யாழ் மண்ணின் நெல்லை நகரில் நடுநாயகனாக கோயில் கொண்டுள்ள நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவத்தின் 22ஆம் நாளாகிய இன்று மாம்பழ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாளொரு அழகோடு நெல்லை நகரில் வலம் வரும் கந்தன் இன்று மாம்பழ திருவிழாவை முன்னிட்டு வெளிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார். சிவனுக்கு நாரதர் கொடுத்த ஞான மாம்பழத்தை முருகன், பிள்ளையார் இவர்களில் எவருக்கு கொடுப்பது என்ற குழப்பத்தை தீர்க்க உலகத்தை முதலில் சுற்றி வருபவருக்கே இந்த மாம்பழம் என்று கூறப்பட்டது. முருகன் தனது மயில் வாகனத்தில் உலகத்தை சுற்றி வர புறப்பட்ட வேளையில் பிள்ளையார் தன் தாய் தந்தையரை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றதும் மாம்பழம் கிடைக்காத முருகன் கோபித்துக் கொண்டு பழனிமலை ஆண்டியாக சென்றார். இந்த தத்துவ வரலாற்று கதையை சித்தரிக்கும் வகையிலேயே மாம்பழ திருவிழா இடம்பெற்றது. இன்றைய தினம் இடம்பெற்ற மாம்பழ திருவிழாவுக்கு நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் இன மத பேதமின்றி பக்தர்கள் கலந்து கொண்டு நல்லூர் அழகு முருகனை தரிசித்து அருளாசி பெற்று மகிழ்ந்தனர்.